ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு சில விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பல விஷயத்துல பாசிட்டிவாக இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து பெரிய விமோச்சனங்கள் இப்போ ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சில விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது இது இயல்புக்கு மாறான ஒரு நிலை அப்படின்றது கொண்டு வரும். அதே மாதிரி நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை போயிடுச்சு, 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அனுப்பிச்சாலும் லாஸ்ட்ல அவங்களுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ கண்டிப்பாக வேலை கிடைச்சே ஆகும். அண்ட் நிறைய பேருக்கு வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறணுன்ற எண்ணம் இந்த வக்ர நிலை கொடுத்தே ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி தான் இவ்வளோ கடனாச்சுன்னே தெரியலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு டோட்டலி இது வேறு ஃபீல்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமாக இருக்கும். கார்பெண்டராக இருந்தவங்க அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நண்பர்கள், டிஃப்ரெண்ட் இடங்கள், டிஃப்ரெண்ட் மக்களை பார்க்கறது, பெரிய மனிதர்கள் திடீர்னு லிங்க் ஆகிறது, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது லிங்க் ஆகிறது அப்படின்றதெல்லாம் லிங்க் ஆகி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ரொம்ப சூப்பராக ஒரு அமைப்பை கொண்டு வந்தே கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ நடக்கிற தசாபுத்தி மட்டும் ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா இப்படி இருந்த வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக போடுறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. சுய ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கும் போது ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் இருக்கும்.